மகளிர் தினத்தையொட்டி பெண்களுக்கான சிறப்பு அறிவிப்பாக வீட்டு உபயோக சிலிண்டர் விலை ₹100 குறைக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் பிரதமரின் இந்த அறிவிப்பு எதற்காக என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள் என எதிர்க்கட்சிகள் விமர்சித்துள்ளன. சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி வீட்டு உபயோக சிலிண்டர் விலையை ₹100 குறைக்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக பிரதமர் மோடி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இதன் மூலம் நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான பெண்களின் நிதிச்சுமை குறையும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் மகளிர் முன்னேற்றத்தை உறுதிப்படுத்துதல் மற்றும் பெண்கள் எளிமையாக வாழ்வதை உறுதிப்படுத்தும் தங்கள் உறுதிமொழி எனவும் எக்ஸ் பதிவில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மகளிர் தினத்தையொட்டி பிரதமர் மோடியின் சிலிண்டர் விலை குறைப்பு அறிவிப்பு சற்றே ஆறுதலை அளிப்பதாக இல்லத்தரசிகள் தெரிவித்துள்ளனர். அதே சமயம் இன்னும் சற்று விலையை குறைத்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற கருத்தையும் முன்வைத்துள்ளனர். தேர்தல் டைம்ங்கிறதுனால ₹100 குறையுதா, அந்த மாதிரிலாம் வேண்டாம். எங்களுக்கு 300, 400, 500 கிட்ட குறைச்சா கூட சந்தோஷம் தான். எங்களுக்கு சிலிண்டர் விலை ₹100 குறையிறது கொஞ்சம் அத்தியாவசியமா இருக்கிற இதுகளுக்கு தேவைப்படுறது. அது மகளிர் தினத்தன்னைக்கு குறைக்கிறது எங்களுக்கு அது ஒரு ஓகே, எங்களுக்கு உங்க ஃபேவர் பண்றதுல ஓகே, நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். சிலிண்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ₹400 இருந்தது, அதுக்கப்புறம் ₹500, ₹600 இப்போ ₹1000 வரைக்கும் போயிடுச்சு. அம்மர மக்கள் எல்லாருக்குமே சிலிண்டர்ன்றது ஒரு அடிப்படை தேவை. அது ₹400, ₹500 இருந்த திட்டத்தை திருப்பி கொண்டு வந்தால் எல்லாருக்குமே அது பயனுள்ளதாக இருக்கும். கடந்த 2014ஆம் ஆண்டு தொடக்கத்தில் ₹410 இருந்த வீட்டு உபயோக சிலிண்டர் விலை 2016இல் ₹655 2021ஆம் ஆண்டு ஆகஸ்டில் ₹876 என்ற அளவிற்கு உயர்ந்தது. பின்னர் 2022ஆம் ஆண்டில் ₹1000 கடந்த நிலையில் 2023ஆம் ஆண்டு மார்ச்சில் ₹1119 என்ற உச்சத்தை எட்டியது. எனினும் கடந்த ஆண்டு ஆகஸ்டில் ஓணம் உள்ளிட்ட பண்டிகை காலத்தையொட்டி சிலிண்டர் விலையை ₹200 குறைப்பதாக மத்திய அரசு அறிவித்தது. ஆனால் மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல்களை மனதில் வைத்தே சிலிண்டர் விலையை மத்திய அரசு குறைத்ததாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்தன. இந்தியா கூட்டணி சார்பில் 2 கூட்டங்கள் நடத்தப்பட்டதற்கே சிலிண்டர் விலையை ₹200 வரை மோடி அரசு குறைத்துள்ளதாக மேற்குவங்க முதலமைச்சர் மமதாவும் அப்போது குறிப்பிட்டார். இந்நிலையில் மகளிர் தினத்தையொட்டி சிலிண்டர் விலையை ₹100 குறைப்பதாக பிரதமர் அறிவித்துள்ளது தேர்தல் ஆதாயத்திற்காகவே என எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கின்றன. மகளிர் தினத்திற்காக சிலிண்டர் விலையை குறைப்பதாக பிரதமர் மோடி கூறுவது பெண்களை மீண்டும் அடுப்படிக்கு அனுப்பும் RSS அமைப்பின் சித்தாந்தத்திற்கு வலு சேர்ப்பதாக காங்கிரஸ் MP ஜோதிமணி விமர்சித்துள்ளார். பெண்கள் தினத்துக்காக குறைக்கிறேன் அப்படின்னு சொல்றது இன்னும் ரொம்ப ஒரு மோசமான RSS பெண்களுக்கு எதிரான ஒரு அழுகி போன ஒரு மனநிலையை தான் காட்டுதுன்னு நான் நினைக்கிறேன். பெண்கள் சிலிண்டர் வச்சு சோறாக்கிட்டே இருக்கிறவங்க அல்ல. அவருடைய பெண்கள் தினத்தை நீங்க பழையபடி போய் சோறாக்குங்க அப்படின்னு சிலிண்டரோட சேர்த்து நீங்க பெண்களையும் சமையல் கட்டுக்கே திருப்பி தள்ளுற RSS சித்தாந்தத்திற்கு நாங்கள் மயங்க மாட்டோம், நாங்கள் அடிபணிய மாட்டோம். தொடர்ந்து அந்த சித்தாந்தத்தையும் சிலிண்டர் விலை உயர்வையும் எதிர்ப்போங்கிற மனநிலையில தான் இன்னைக்கு மக்கள் இருக்காங்க. ஆனால் பிரதமர் மோடி பெண்களின் நலன் கருதியே சிலிண்டர் விலையை குறைத்திருப்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திமுக அரசுதான் சிலிண்டர் விலை தொடர்பான வாக்குறுதியை இன்னும் நிறைவேற்றவில்லை எனவும் அவர் விமர்சித்தார். மோடி சிலிண்டர் இல்லாதவங்களுக்கு ₹200 மானியம் இருந்துச்சு, இன்னைக்கு அது ₹300 மாறி இருக்கு. ஆனா இங்க திராவிட முன்னேற்ற கழகம் ₹100 குறைக்கிறேன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க. தேர்தல் வாக்குறுதி கொடுத்து வந்தவர்கள் இன்னும் ₹100 கூட குறைக்கல. இதனிடையே மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்க ஒரு வாரமே இருக்கும் நிலையில் வீட்டு உபயோக சிலிண்டர் விலையை பிரதமர் மோடி குறைத்திருப்பது மக்களவைத் தேர்தலை மனதில் வைத்துதான் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும் என தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சரத்பவார் பிரிவு MP சுப்ரியா சுலே விமர்சித்துள்ளார். நியூஸ் 8 செய்திகளுக்காக ராஜசேகர்.